தொகுதி வரவேற்பை பொறுத்த மட்டில் முதலில் குரல் கொடுத்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த பிரச்சனையை அவர் கிளப்பியதற்கு பிறகுதான் எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறதோ அத்தனை முதல்வர்களும் ஒன்று கூடி இது குறித்து ஒரு முடிவெடுத்த பிறகுதான் ஒன்றிய அரசு பொய்யான வாக்குறுதிகளை தருவதைப் போல இதில் ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது இதை தெளிவுபடுத்துவதற்கு அவளால் ஒன்றும் முடியவில்லை. 2027க்கு இப்போது கணக்கெடுப்பை தள்ளி போடுகிறார்கள் என்று சொன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மீறுகிறார்கள். இந்த தொகுதி சீரமைப்பில் நிச்சயமாக தமிழ்நாடு பாதிக்கும், அதே போல தென் மாவட்டங்களே பாதிக்கும் என்பதை தளபதி தெளிவாக சொன்னார். இது சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார். இவ்வளவு பேசுகிற எடப்பாடி, இப்பொழுது அறிக்கை விடுகிற எடப்பாடி சட்டமன்றத்திலே ஆதரித்தார். அப்போ பிஜேபியோட ஒரு கூட்டணியில் சேரவில்லை. இப்போ பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தவுடன் வாய்ஸ் மாறுகிறது. இப்பொழுது அவர் பாஜகவினுடைய ஊதுகுரலாக இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்ல வேண்டிய பதிலுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா பிஜேபி ஒரு தந்திரமா ஒரு கையாளுறாங்க. எவ்வளவு இவர் ஒப்பந்தத்துக்கு முன்னாடி கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி சேர்வதற்கு முன்னாடி என்னென்ன திட்டினாரோ அதற்கெல்லாம் பொதுமக்கள் மத்தியிலே நீங்க பாவ மன்னிப்பு கேட்கிற வகையில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவங்க போட்ட உத்தரவினுடைய அடிப்படையில் தான் எடப்பாடி இந்த மாதிரிலாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். கூட்டணி சேர்வதற்கு முன்னாடி என்ன பேசினார், இப்ப என்ன பேசுகிறார்? ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதோ தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியின் மீதும் எந்த குறையும் சொல்லுவதற்கு வலுவான எந்த இதுவும் இல்லை. ஆகவே இது போன்ற கேவலமான அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார். 4 ஆண்டு கால தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி இந்தியாவிலே இருக்கிற அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில், அது மட்டுமல்ல உலகத்திலேயே கனடா போன்ற நாடுகள், லண்டன் போன்ற நாடுகளிலே கூட இவருடைய காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது என்றால் உலக அளவில் இவருடைய சாதனைகள் புகழ் பெற்றிருக்கின்றன. ஆகவே இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எடப்பாடி நித்தம் ஏதாவது அறிக்கை விட்டுக் கொண்டுதான் இருப்பார். இன்னும் கேவலமாக கூட விடுவார். இன்னும் தேர்தல் நெருங்க விடுவார். அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படவில்லை. மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். நாங்கள் மக்களை சந்திக்க தயாராகிவிட்டோம். இதையெல்லாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு எங்களுடைய பயணம் தொடரும். திமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து நிதி பெறுவது தொடர்பாகவும் மக்கள் பிரச்சனை தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்படுது. தொடர்ந்து ஒன்றிய அரசு வலியுறுத்தப்படுது. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சரி, இப்ப எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறமும் கூட்டணி வேற வச்சுட்டாங்க. மக்கள் பிரச்சனை எதுவுமே எடுத்துக்கொள்ளலையா? அவங்க எதை எடுத்திருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. எதையாவது எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். முதல்ல எப்படி பேசுனாங்க? அதாவது ஒப்பந்தம் ஏதாவது கூட்டு சேருவதற்கு முன்பு பேசி அவருடைய பேச்சுகள்லாம் என்னென்ன பேசினார்கள், இப்ப எப்படி பேசுறாங்கன்றத நீங்க தான் அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும். நீங்க தான் 4வது பில்லர். நீங்க தான் அவங்களை நிறைய பேட்டி கண்டீங்க. நீங்க தான் அவங்க ஒவ்வொருத்தரும் சொன்ன பேச்சுக்களை எல்லாம் டிவியில் வெளிப்படையாக எல்லாருக்கும் போட்டு காட்டினீர்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பொதுமக்கள் கிட்ட போட்டா நன்றாக இருக்கும். இது ஒரு ஜனநாயக கடமையாக நீங்கள் கருதி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அமித்ஷா வரட்டும். பூனையை பார்த்து புலியை பார்த்து பூனை சூடு போட்டுருந்த கருத்து தான். வந்துட்டு போட்டான். மோடி 8 முறை வந்தார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தேர்தலில். அது மட்டும் இல்ல, அவருடைய தொகுதியே கடைசியா தேர்தல் வச்சுக்கிட்டாரு. தேர்தல் ஆணையத்துடைய உதவியோட 8 முறை வந்துட்டு போனாரு. 8 முறை மோடியே வந்துட்டு போய் அவருக்கு பிறகுதான் 40க்கு 40 நம்ம ஜெயிச்சோம். ஆக மோடியோட பாஷா பெரியவர். இதுவே அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். மோடியால் முடியாது, ஷாவால் முடியும்னா அந்த முடிவு அவங்ககிட்டே விட்டுருவோம். ஆக முருகன் மாநாடு வேற நடத்துறாங்க. தொடர்ந்து பாஜகவோட இதுல வருகை இருக்குது, நிகழ்வுகளும் அதிகப்படுத்திட்டே போறாங்க. நான் சொல்லிட்டேன், மோடியே வந்துட்டு போனாரு, ரோட் ஷோ நடத்தினாரு, ஏதோ பண்ணாரு. அவ்வளவும் பண்ணி அவர் என்ன, அவருடைய ரிசல்ட் 0. இப்பொழுது மேக்னிஃபிஷன் 0. அவ்வளவுதான். இந்த தொகுதி வரவேற்பை பொறுத்த மட்டில் முதலில் குரல் கொடுத்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த பிரச்சனையை அவர் கிளப்பியதற்கு பிறகுதான் எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறதோ அத்தனை முதல்வர்களும் ஒன்று கூடி இது குறித்து ஒரு முடிவெடுத்த பிறகுதான்
ஒன்றிய அரசு பொய்யான வாக்குறுதிகளை தருவதைப் போல இதில் ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது இதை தெளிவுபடுத்துவதற்கு அவளால் ஒன்றும் முடியவில்லை. 2027க்கு இப்போது கணக்கெடுப்பை தள்ளி போடுகிறார்கள் என்று சொன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மீறுகிறார்கள். இந்த தொகுதி சீரமைப்பில் நிச்சயமாக தமிழ்நாடு பாதிக்கும், அதே போல தென் மாவட்டங்களே பாதிக்கும் என்பதை தளபதி தெளிவாக சொன்னார். இது சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார். இவ்வளவு பேசுகிற எடப்பாடி, இப்பொழுது அறிக்கை விடுகிற எடப்பாடி சட்டமன்றத்திலே ஆதரித்தார். அப்போ பிஜேபியோட ஒரு கூட்டணியில் சேரவில்லை. இப்போ பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தவுடன் வாய்ஸ் மாறுகிறது. இப்பொழுது அவர் பாஜகவினுடைய ஊதுகுரலாக இனி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்ல வேண்டிய பதிலுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா பிஜேபி ஒரு தந்திரமா ஒரு கையாளுறாங்க. எவ்வளவு இவர் ஒப்பந்தத்துக்கு முன்னாடி கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி சேர்வதற்கு முன்னாடி என்னென்ன திட்டினாரோ அதற்கெல்லாம் பொதுமக்கள் மத்தியிலே நீங்க பாவ மன்னிப்பு கேட்கிற வகையில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவங்க போட்ட உத்தரவினுடைய அடிப்படையில் தான் எடப்பாடி இந்த மாதிரிலாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். கூட்டணி சேர்வதற்கு முன்னாடி என்ன பேசினார், இப்ப என்ன பேசுகிறார்? ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதோ தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியின் மீதும் எந்த குறையும் சொல்லுவதற்கு வலுவான எந்த இதுவும் இல்லை. ஆகவே இது போன்ற கேவலமான அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார். 4 ஆண்டு கால தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி இந்தியாவிலே இருக்கிற அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில், அது மட்டுமல்ல உலகத்திலேயே கனடா போன்ற நாடுகள், லண்டன் போன்ற நாடுகளிலே கூட இவருடைய காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது என்றால் உலக அளவில் இவருடைய சாதனைகள் புகழ் பெற்றிருக்கின்றன. ஆகவே இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எடப்பாடி நித்தம் ஏதாவது அறிக்கை விட்டுக் கொண்டுதான் இருப்பார். இன்னும் கேவலமாக கூட விடுவார். இன்னும் தேர்தல் நெருங்க விடுவார். அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படவில்லை. மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். நாங்கள் மக்களை சந்திக்க தயாராகிவிட்டோம். இதையெல்லாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு எங்களுடைய பயணம் தொடரும். திமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து நிதி பெறுவது தொடர்பாகவும் மக்கள் பிரச்சனை தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்படுது. தொடர்ந்து ஒன்றிய அரசு வலியுறுத்தப்படுது. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சரி, இப்ப எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறமும் இப்ப கூட்டணி வேற வச்சுட்டாங்க. மக்கள் பிரச்சனை எதுவுமே எடுத்துக்கொள்ளலையா? அவங்க எதை எடுத்திருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. எதையாவது எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். முதல்ல எப்படி பேசுனாங்க? அதாவது ஒப்பந்தம் ஏதாவது கூட்டு சேர்வதற்கு முன்பு பேசி அவருடைய பேச்சுகள்லாம் என்னென்ன பேசினார்கள், இப்போ எப்படி பேசுறாங்கன்றத நீங்க தான் அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும். நீங்க தான் 4வது பில்லர். நீங்க தான் அவங்களை நிறைய பேட்டி கண்டீங்க. நீங்க தான் அவங்க ஒவ்வொருத்தரும் சொன்ன பேச்சுக்களை எல்லாம் டிவியில் வெளிப்படையாக எல்லாருக்கும் போட்டு காட்டினீர்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பொதுமக்கள் கிட்ட போட்டா நன்றாக இருக்கும். இது ஒரு ஜனநாயக கடமையாக நீங்கள் கருதி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அமித்ஷா நாளைக்கு வரட்டும். பூனையை பார்த்து புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கருது தான். வந்துட்டு போட்டான். மோடி இப்போ 8 முறை வந்தார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தேர்தலில். அது மட்டும் இல்ல, அவருடைய தொகுதியே கடைசியா தேர்தல் வச்சுக்கிட்டாரு. தேர்தல் ஆணையத்துடைய உதவியோட 8 முறை வந்துட்டு போனாரு. 8 முறை மோடியே வந்துட்டு போய் அவருக்கு பிறகுதான் 40க்கு 40 நம்ம ஜெயிச்சோம். ஆக மோடியோட பாஷா பெரியவர். இதுவே அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். மோடியால் முடியாது, ஷாவால் முடியும்னா அந்த முடிவு அவங்ககிட்டே விட்டுருவோம். ஆக முருகன் மாநாடு வேற நடத்துறாங்க. தொடர்ந்து பாஜகவோட இதுல வருகையும் இருக்குது, நிகழ்வுகளும் அதிகப்படுத்திட்டே போறாங்க. நான் சொல்லிட்டேன், மோடியே வந்துட்டு போனாரு, ரோட் ஷோ நடத்தினாரு, ஏதோ பண்ணாரு. அவ்வளவும் பண்ணி அவர் என்ன, அவருடைய ரிசல்ட் 0. இப்பொழுது மேக்னிஃபிஷன் 0. அவ்வளவுதான். இந்த தொகுதி வரவேற்பை பொறுத்த மட்டில் முதலில் குரல் கொடுத்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த பிரச்சனையை அவர் கிளப்பியதற்கு பிறகுதான் எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறதோ அத்தனை முதல்வர்களும் ஒன்று கூடி இது குறித்து ஒரு முடிவெடுத்த பிறகுதான் ஒன்றிய அரசு பொய்யான வாக்குறுதிகளை தருவதைப் போல இதில் ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது இதை தெளிவுபடுத்துவதற்கு அவளால் ஒன்றும் முடியவில்லை. 2027க்கு இப்போது கணக்கெடுப்பை தள்ளி போடுகிறார்கள் என்று சொன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மீறுகிறார்கள். இந்த தொகுதி சீரமைப்பில் நிச்சயமாக தமிழ்நாடு பாதிக்கும்,
அதே போல தென் மாவட்டங்களே பாதிக்கும் என்பதை தளபதி தெளிவாக சொன்னார். இது சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார். இவ்வளவு பேசுகிற எடப்பாடி, இப்பொழுது அறிக்கை விடுகிற எடப்பாடி சட்டமன்றத்திலே ஆதரித்தார். அப்போ பிஜேபியோட ஒரு கூட்டணியில் சேரவில்லை. இப்ப பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தவுடன் வாய்ஸ் மாறுகிறது. இப்பொழுது அவர் பாஜகவினுடைய ஊதுகுரலாக இனி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்ல வேண்டிய பதிலுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, பிஜேபி ஒரு தந்திரமா ஒரு கையாளுறாங்க. எவ்வளவு இவர் ஒப்பந்தத்துக்கு முன்னாடி, கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி, சேர்வதற்கு முன்னாடி என்னென்ன திட்டினாரோ அதற்கெல்லாம் பொதுமக்கள் மத்தியிலே நீங்க பாவ மன்னிப்பு கேட்கிற வகையில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவங்க போட்ட உத்தரவினுடைய அடிப்படையில் தான் எடப்பாடி இந்த மாதிரிலாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும்.